பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தினுடைய 30ஆம் வசனம். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், யூதா வம்சத்தாரில் உள்ள பிள்ளைகளை பார்த்து அன்றைக்கு சொன்ன வார்த்தையை, கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுக்க போகிறீர்கள். ஒன்றுமில்லாத சூழ்நிலைமை, மரித்து போன ஒரு நிலைமை, ஒரு மரம் பிடுங்கி எரியப்பட்டு போனது, அதனுடைய வேர் பிடுங்கி எரிஞ்சு போயிட்டு, ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அது மீண்டுமாய் வேர் பற்றி எழும்ப ஆரம்பிக்கும். அது திரும்பவும் வேர் பற்றி கனி கொடுக்கும்படிக்கு தேவன் அதை ஆசீர்வதிக்க போகிறார். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் போய்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையினுடைய சூழ்நிலைமையும் ஒருவேளை அப்படி இருக்கலாம். எதுவுமே எனக்கு வாய்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைமையில் இல்லை, எல்லாமே எனக்கு ஆப்போசிட்டான நிலைமையாக தான் இருக்குது. நான் போகிற பாதை எல்லாமே ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையாக தான் இருக்குது. நான் போகிற பாதைகள் சூழ்நிலைகள் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்குது. நான் இனிமேல் எழும்புவனா அப்படிங்கிறது தெரியலை. இனி என்னுடைய வாழ்க்கை கட்டப்படுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இதுவரைக்கும் நான் பார்த்த சூழ்நிலைகள், நான் இருந்த காரியங்கள் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக போய்விட்டது. இப்போ ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக வந்து கேட்குறீங்க, இதெல்லாம் நடக்கிறதற்கான வாய்ப்புகள் இருக்குதா? இதெல்லாம் இனிமேல் சாத்தியமாகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதா அப்படின்னு சொல்லி நீங்கள் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கேட்குறீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்கிறவர்களாய் மாறுவீர்கள். இதுவரைக்கும் அந்த வேர் பிடுங்கப்பட்ட நிலைமை, உங்களை எங்கேயுமே நிற்க முடியாதபடிக்கு, எங்கேயுமே நீங்கள் வளர்ந்து விடாதபடிக்கு தடைப்படுத்துகிற எல்லா சூழ்நிலையுமே என்ன ஆக போகுது அப்படின்னா, அந்த நிலைமை மாறி இனிமேல் நீங்கள் வேர் பற்றி எழும்ப போகிறீர்கள். உங்கள் வேரை பிடுங்கி எறியணும்னு நினைக்கக்கூடிய ஜனங்களுக்கு மத்தியிலே நீங்கள் திரும்பவுமாய் வேர் விட்டு கனி கொடுக்கும்படி தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அதுதான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்தம். நீங்கள் போகிற சூழ்நிலை எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். இனிமேல் என்னுடைய வாழ்க்கை கட்டப்படுமா? இனிமேல் நான் எழும்புவதற்கான சூழ்நிலை உண்டா? இதுக்கு மேலே என் தேவனால் என்னை ஆசீர்வதிக்க முடியுமா? இதுக்கு மேலே இப்படிப்பட்டதான நன்மைகளை என் லைஃப்பில் நான் பார்க்க முடியுமா? இதுக்கு மேலே ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நான் காண முடியுமான்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு போனதுக்கு பின்னாடி நமக்கே ஒரு விரக்தி வர ஆரம்பிச்சிடும். இதுக்கு மேலே இதெல்லாம் சாத்தியப்படுமா? இதுக்கு மேலே இந்த சூழ்நிலைகள்லாம் என் வாழ்க்கையில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்மளே நிறைய நேரங்களில் நம்மை நாமே குழப்பிக் கொள்ளுவது உண்டு. இதுக்கு மேலெல்லாம் இனிமேல் எப்படி இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும்? இதுக்கு மேலே ஒரு நல்ல வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருமா? இதுக்கு மேலே என்னுடைய காரியங்கள் எல்லாமே நடந்துருமா? இவ்வளவு தூரத்துக்கு நான் இழந்துட்டேனே, இந்த இழந்தது எல்லாமே என் லைஃப்பில் திரும்ப வருமா? எவ்வளவு ஆசீர்வாதம், எவ்வளவு நன்மை என் வாழ்க்கையில் இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கு ஒன்றுமே இல்லையே, இதெல்லாம் என் வாழ்க்கையில் திரும்ப வருமானு சொல்லி இந்த மாதிரி முடிந்து போன அநேக காரியங்கள் மத்தியிலே நீங்கள் நிற்பீங்கன்னா, இன்றைக்கு பரலோகத்தின் தேவன் சொல்லுகிறார், அது எல்லாமே உங்களுக்கு மீண்டுமாய் திரும்ப நீங்கள் வேர் பற்றி எழும்புவீர்கள். அது எல்லாமே வேர் பிடுங்கி எரியப்பட்டுச்சு. ஒரு மரம் வெட்டப்பட்டிருந்தா கூட பரவாயில்ல, அந்த வேர் இருக்கிறதை விட்டு அது துளிர் விடுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் என்னுடைய நிலைமை வேறே பிடுங்கி எரியப்பட்ட ஒரு நிலைமைக்கு நேராக போயிருச்சு. என்னுடைய ஆதாரமே இன்றைக்கு அற்றுப்போன ஒரு நிலைமைக்கு போயிருச்சு. ஆண்டவர் சொல்கிறாரு, கீழே வேர் பற்றுவீங்க. இனிமேல் அதை தேவனே உருவாக்குவார். அதை பற்றி நீங்கள் மேலே கனி கொடுக்கிறவர்களாய் நீங்கள் மாறுகிற நேரம் ரொம்ப தூரத்தில் கிடையாது, சீக்கிரத்தில் அது நடக்க தான் போகுது. உங்கள் கண்கள் அதை பார்க்க தான் போகிறது. அதை பார்த்து நீங்கள் தேவனை துதிக்க போகிறீங்க. இதை பார்க்கிற ஜனங்கள் எல்லாம் இதெல்லாம் அற்புதம், இதெல்லாம் அற்புதம் அப்படின்னு சொல்லி உங்களை பார்க்கிற ஜனங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு ஆண்டவர் உங்களை நடத்த போகிறார். இதுதான் இனி வரக்கூடிய நாட்களிலே நீங்கள் தேவ சமூகத்தில் பார்க்கிறதான காரியம். அப்போ இதுவரைக்கும் வேரே இல்லாமல் இருந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வேரை உண்டாக்குவேன். இனி நீங்கள் ஒரு ஸ்தானத்தில் ஸ்ட்ராங்காக போய் நிற்பீங்க, நின்று அதில் கனி கொடுப்பீங்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானங்களை உங்களுக்கு உண்டாக்கி கொடுப்பார். அதுக்கு விரோதமான தடைகள் மாறும், அதுக்கு விரோதமாக இருக்கிற காரியங்கள் மாறும். இன்றைக்கு நிற்கிற நீங்கள் நிலைமையை பார்க்கும்போது ஒன்றுமே இல்லாத நிலைமை. ஆமாம், ஒன்றுமே இல்லை தான், ஆனால் என் தேவனால் உருவாக்க முடியும். அந்த சூழ்நிலைமையில் பார்க்கும்போது நீங்கள் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்கிறவர்களாய் நீங்கள் மாறுவீர்கள். இது வரைக்கும் கனி இல்லை, வெட்டி போட்டாச்சு, வேரோடு பிடுங்கி எரியப்பட்ட ஒரு நிலைமைக்கு நான் வந்துட்டேன். இதுக்கு மேலே இது திரும்ப கட்டப்படுமான்னா கர்த்தர் சொல்கிறாரு, திரும்ப கட்ட கர்த்தரால் முடியும்.
திரும்பவும் அதை வேர் பற்ற வைக்க கர்த்தரால முடியும். அந்த வேர் பற்றி மேலே போய் நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னா கனி கொடுக்க போகிறீர்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார். உங்களை கொடுத்து உங்களை தேவன் அநேகருக்கு ஆசீர்வாதமாக்கி தேவன் மகிழப் போகிறார். இந்த நன்மையை, இந்த ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுப்பேன் என்று தேவன் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாமா? தகப்பனே, உம்முடைய கரத்திலே எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். யூதா கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பான் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, இந்த நாளில் வேர் பிடுங்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க ஆண்டவரே. வேதனையின் மத்தியில், கஷ்டத்தின் மத்தியில் இதுக்கு மேலே என் வாழ்க்கை கட்டப்படுவதற்கான வாய்ப்பே இல்லைங்கிற நிலைமைக்கு வந்த பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள ஒரு விஷயம் கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே, அவங்கள கீழே வேர் பற்றி வேரை உருவாக்குங்க. அவங்க பற்றி நிற்கும்படிக்கு ஒரு வேர் பற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை என் தேவன் உண்டாக்கி அந்த பிள்ளைகளை அற்புதமாய் நீங்கள் நடத்த போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு விரோதமாக இருக்கிற தடைகளை கர்த்தர் உடைக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த கரத்துக்குள்ளாக எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. அப்பா, அந்த பிள்ளைகள் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்கிற வாழ்க்கையை அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து நீர் மகிழ பண்ண போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த கரங்களுக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்ய வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.